வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நான் முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். அதாவது நேற்று போட்ட வீடியோலேருந்து ஒரு எடுத்த கிளிப்பு. அதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த டேட்டாவோட பேசியிருக்காரு. இதுக்கு நின்று பதில் சொல்ல முடியாமல் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதும் ஓடிட்டாங்க. அதில் அந்த கிளிப் எடுத்து போட்டதுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஒரு 2-3 பேர் கேட்குறாங்க, என்ன டேட்டா, எங்கே இருக்குது டேட்டா அப்படின்னு கேட்டது ஒரு பக்கம். அங்கே ஃபுல்லாகவே சினிமா தான் நடந்துகிட்டு இருந்தது. இது சட்டசபையா இல்லை வேற என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா இப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். சட்டசபையை அவர் அழகாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும், எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி அது வெளிநடப்பு செஞ்ச கட்சிகள், அதாவது திமுகவை தான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கேவலமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துல சபாநாயகரை உட்கார விடாம பிரச்சனை பண்ணி அவரை இழுத்து போட்டு அதுல மற்றவங்க போய் உட்காந்தாங்க. அந்த சபாநாயகருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், சபாநாயகர் உட்கார்ற அந்த சேருக்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அது எல்லாரும் நினைச்சா போய் உட்கார முடியாதுன்னு இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது அதை தெரிஞ்ச அத்தனை பேரும் அவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த காட்சிகளை இப்பதான் சமீபத்துல பார்த்தேன். அதே போல அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை சட்டசபையில வச்சு இந்த திமுக காரங்க என்ன பண்ணாங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அவங்க புடவையை இழுத்து, அவங்க தலைமுடியை பிடிச்சு இழுத்து, அவங்க மேல ஃபைல்ஸை போட்டு முடி கூட பிச்சு எடுத்தாங்கன்னு ஒரு இங்கிலீஷ் சேனல் இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா. அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி ஒரு பெண்ணை, சாதாரணமா நமக்கு சக மனிதனையே நம்ம மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஒரு பெண்ணை அவ்வளவு அவமானப்படுத்தினவங்க இந்த திமுக காரங்க. இவங்களுக்கு நம்ம தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். இன்னும் நிறைய கூட பேசியிருக்கலாம். ஆனா அவர் பேசுனது எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் வயிறார சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நாங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம். ஏன்னா வாயத்திறங்க சிஎம்னு ஒரு வாயை புடுங்கினது யாரு? இந்த திமுக காரங்க தானே. எப்ப பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறாருன்னு பேச வேண்டியது, வெளியே வந்துட்டு அவரே ஒரு பேப்பரை வச்சுட்டு கீழே வச்சுட்டு தானே பார்த்து பார்த்து படிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதையும் ஒருத்தர் எழுதி கொடுத்து தானே படிக்கிறாரு. இது ஜெயலலிதா அம்மா கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன் பேப்பர் இல்லாம சில விஷயங்களை பேச முடியாது அப்படின்னு சட்டசபையில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவர் பேசின பாஷைகளை பத்தி சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி பேசினாங்க. தப்பா நம்பரை சொல்றது 1100 சில்ட்ரன்னு சொல்ல வேண்டிய 1900 6000ன்னு சொல்றதுக்கு 1100 அப்படின்னு சொல்லி கோடிகள் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை. வார்த்தைகள் தப்பா வராம இருக்கணும். அதே போல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப மாண்பா பிஹேவ் பண்ணாரு சட்டசபையிலன்றதுக்கு இன்னொரு விஷயமும், கருணாநிதினு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சாரி ஃபார் தட் கலைஞர்னு ரிஜிஸ்டர் பண்ணாரு. அவருக்கு அங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனா பண்ணாரு. இதுதான் அவருடைய மாண்பு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாண்பு வெளியே வந்து என்ன பேசணும்னு தெரியாம பார்ட்டி ஃபண்ட் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு, செங்கல்பட்டுல மனைவி ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்கன்னு ஒரு பர்சனல் விஷயத்தை இழுத்து விட்டாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த ஒரு விஷயத்தை நீங்க தொட்டதால உங்களுடைய அப்படியே அஸ்திவாரமே ஆட்டம் காண்ற அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு நாரடிச்சுட்டு இருக்காங்க. நிஜமாவே கேட்க முடியல, அவ்வளவு நாராசமா இருக்கு உங்க பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸை கேட்டா. தயவு செய்து மக்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து கமெண்ட்ஸ்குள்ள வாங்க. ஏன்னா தேவையில்லாம வந்து மூக்கோடப்பட்டு போகாதீங்க. இங்க தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுற நாங்க மாண்போட பேசணும், மரியாதையா பேசணும், வார்த்தைகள் தவறா வரக்கூடாது, ஆபாச வார்த்தைகளோ யாரையுமே தரக்குறைவா பேசக்கூடாதுன்றது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நாங்க ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு அந்த அந்த அப்படின்னா என்ன அப்படின்னு டிக்ஷனரியில தேடுற அளவுக்கு வச்சிருக்கீங்க டிஎம்கேல இருக்கிற ஆளுங்க. முக்கியமா இப்ப ஜென்சி கூட்டத்துல வச்சுட்டு இருக்கிற ஆளுங்க கூட எல்லாருமே இளைஞர்கள். RS பாரதி இன்டர்வியூ கொடுக்குறாரு, எல்லாருமே இளைஞர்கள். நினைச்சோன்னா நாங்கெல்லாம் வந்து அப்படியே நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அதுல ஒருத்தர் யாரா அன்பானந்தனா ஏதோ ஒருத்தர், இதுக்கு முன்னாடி கூட வீடியோல சொல்லியிருப்பா, அப்படியே முதலமைச்சர் விஜய் ஆக்டிங்ல இருந்தப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாதிரியே நடிச்சு காட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு கிரிஞ்சு பண்ணுவான்ல ஒருத்தன். அந்த மனிதன் வீட்டுக்கு நள்ளிரவுல போலீஸ் போயிருக்காங்க. விசாரணை தான் சொல்லியிருக்காங்க, அரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா
அரசு செய்யப்பட்டாங்கன்ட்டு கன்னிமொழி அம்மா முதற்கொண்டு பேசுறாங்களே, அவன் பேசுன வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? போய் பார்த்துட்டு வந்துட்டு பதில் சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர், அது யாராக இருந்தாலும் சரி, நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன், எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும், நாட்டின் பிரதமராக இருந்தாலும், நமக்கு அவங்க கொள்கையிலேயோ இல்லை அவங்க செயல்களிலேயோ முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க. அந்த பொறுப்புக்கு, அந்த பதவிக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அந்த மரியாதையை கொடுக்க தெரியாத மனிதர்களுக்கு அந்த மரியாதையை கற்றுக் கொடுக்கும் வேலையும் நம்ம தமிழக வெற்றி கழகம் செய்யும், கண்டிப்பாக செய்யும். மரியாதைன்னா என்னன்னு சொல்லி தர்றது எங்களோட வேலை. நாங்க சொல்லி நீங்க கேட்கல, ஆனா நாங்க இப்படித்தான் பேசுவோம் அப்படின்னீங்கன்னா போலீஸ் அவங்க வந்து அவங்களுடைய பாணியில அவங்க மரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இப்படியே விட்டா இன்னும் சீரழிஞ்சு போயிடும். நீங்க வந்து அடுத்து இருக்கிற இளைஞர் தலைமுறைகளை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவீங்க. இங்க இருந்து நேத்து ஓடினவங்க தான், நான் சொன்னேன் நேத்து இந்த அந்த சட்டசபையில இருந்து ஓடினவங்க தான் நேரா அறிவாலயத்துக்கு போயாச்சு. எனக்கு தெரிஞ்சு அவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்குள்ள இருக்கும் போதே நேரலையில ஸ்டாலின் ஐயா பார்த்துட்டு தான் மெசேஜ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இருந்தா நமக்கு நல்லது இல்லை, கிளம்பிடும் சொல்லியிருக்காரு. அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க இருந்து வெளிநடப்பு செய்யற மாதிரி அப்படி ஊன்னு காட்டிட்டு வெளியே வந்துட்டு வெளியே சும்மா பேப்பரை வச்சு படிச்சுட்டு கிளம்பி போயாச்சு. போனது நேரம் வீட்டுக்கு கூட போல, நேரம் அறிவாலயத்துக்கு தான் எல்லா கும்பலும் போய் சேர்ந்திருக்காங்க. அங்க நேரடியா ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்துட்டாரு. உட்காந்து மீட்டிங்ல கதறி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ திமுக 3.0 வரப்போதாமா, அடுத்து அதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்களாமா. அப்படியே பிளான் எல்லாம் மாத்தி இப்ப அப்படியே வந்து எப்படி சொல்றது, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தி புது விதமா யோசிக்கிறாங்களாமா. இது நேத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு, அறிவாலயத்துல நடந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல்கள் வருது. 70 ஆண்டு கால ஆட்சி இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து செட் பண்றாங்க. எப்படி வந்து ஒரு கட்சியை வந்து இது பண்றதுன்னு, எப்படி ஒரு கட்சியை வரவிடக்கூடாதுன்னா ஆதி காலத்துல இருந்து உங்களுக்கு எதிரியா இருந்த கட்சி கூட நீங்க வந்து கூட்டணி வச்சுப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதவங்க புது ஆளை, உங்க டெக்னிக்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆளை உள்ள வர விட்டுறக்கூடாது. உள்ள வந்தா 2 பேர் தலையிலையும் துண்டை போட்டு போகணுன்ற காரணத்துக்காக உள்ள வர விடாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. ஆனா அதையும் தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரியணை ஏறிட்டாரு. இப்போ எப்படி கவுக்க வைக்கலாம் அப்படின்னு நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் அடிச்சுட்டாங்க, குத்திட்டாங்க, உடைச்சிட்டாங்கன்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறா, என்னை சேர்த்து விடுங்கன்ற டாக்டரே உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாருப்பா, போப்பான்னு போலீஸ் தெளிவா சொல்றாங்க. நீங்க என்ன சேர்க்கலையா, நான் நடுரோட்லயே இருந்து செத்தாவது போறேன்னு தவிர நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்து ஒருத்தர் சீனை போட்டுன்னு இருக்காரு, டிஎம்கே கொத்தூஸ்ல ஒருத்தர். இப்ப அடுத்த டிஎம்கே கொத்தூஸ் வந்து எவ்வளவு கேவலமா ஆபாசமா பேச முடியுமோ அவ்வளவு ஆபாசமா உட்காந்து போன் பேசுறாராமா முதலமைச்சர் விஜய் அவர்களின் மகனுக்கு. அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் அதுல இருந்தது. பேசக்கூடாத வார்த்தைகள், கேட்க முடியாத வார்த்தைகள். இதை வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இளைஞர்களுக்கு என்னைக்குமே சொல்லி கொடுத்தது கிடையாது. இதுக்கு மேலேயே நாங்க இதை சொல்லி கொடுக்க மாட்டோம். பேசுனா மான் கூட பேசு, இல்லையா பேசாத நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றவங்க தான் நாங்க. ஆசா அவர்கள் வெக்கமாவே இல்லையான்னு கேட்கிறாரு. அதே ஆசாக்கு வெக்கமா இல்லையான்னு தெரியல இப்படி வந்து பேசுறதுக்கு. பங்காளி கட்சி தான் அதிமுக, அவங்க கூட வச்சுக்கிட்டா என்ன கூட்டணின்னு கேட்ட அதே வாயி இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்து கூட்டணி வச்சதால உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப அதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பங்காளி கட்சி தானே சேர்ந்து இருந்தா என்னன்னு கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்த வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். பசுத்தோல் போர்த்திய இந்த புலிகளை பார்த்து கத்துக்கோங்க மக்களே, தயவு செய்து. இவங்க எல்லாம் வந்து மக்களை காக்க உள்ள வரவே இல்லை. மக்களை எப்படி அடிச்சு திங்கலாம், மக்களோட சொத்துக்களை எப்படி அடிச்சு திங்கலாம், மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணலாம், எப்படி 70 ஆண்டு காலமா 80 ஆண்டு காலமா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அதை வச்சு அரசியலா ஓட்டலாம், இதை வந்து ரெகுலரா பண்ணி பிஜேபி பி டீம். நாங்க பாத்தீங்களா, நாங்க பிஜேபிக்கு கொள்கை எதிரி, பிஜேபி நாங்க உள்ள வர விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. கமெண்ட்ஸ்ல கூட இதை ஒண்ணு பார்த்தேன். பிஜேபியோட அப்படியே அதே விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றீங்க. நான் கேட்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே எதிரி கட்சி கிடையாது. இப்போ எங்களுக்கு ஆப்போனண்டா நின்று 2026 போட்டி போட்டவங்க திமுக, அதனாலதான் அவங்களை எதிரி கட்சியா நாங்க பாக்குறோம். ஆனா அடுத்த 5 வருட காலத்துக்கு அவங்களுக்கும் சேர்த்துதான் தமிழக வெற்றி கழகம் உழைக்க போகுது. அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை ஏன் பகைக்கணும்னு நான் கேட்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பிஜேபியோ எந்த ஒரு கட்சியுமே, மகாராஷ்டிரால இருக்கட்டும், இல்ல வந்து ஆந்திரால இருக்கட்டும், இல்ல கர்நாடகால இருக்கட்டும், எந்த கட்சிகளையுமே உட்கார்ந்து பகைச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய நாட்டுல இருக்கிற மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா ஒரு இடத்துல, சில இடத்துல நான் பக்குவமா போயிட்டு எனக்கு இது வேலும், எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு பக்குவமா கேட்டு வேலை வாங்கிக்கிறதுல தப்பு கிடையாது. இதுக்காக வந்து நம்ம அந்த தேசிய கட்சிகளோட அப்படியே வளைஞ்சு போயிடுறோம்,
குறுகி போயிடுறோம், காலில் விழுந்துடுறோம். அவங்களுடைய பி டீம் சி டீம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு என் மக்களுக்கு நல்லது நடக்கணும். அப்போ நான் சில விஷயங்களுக்கு பக்குவமா அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட அந்த வேலையை வாங்கிக்கணும். இது ஒரு தலைவனுக்கான அழகு. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு முட்டு கொடுப்போம், நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தடங்கல் சொல்லுவோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு தடங்கல் சொன்னாதான் நாங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி இப்படி மக்கள் முன்னாடி ஒரு பாவலா பண்ணிட்டு 3 வருடங்களா நிதி ஆயோக் போகாத அந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இப்ப மட்டும் 4வது தடவை நிதி ஆயோக் நடக்கும்போது ஓடினார். அது என்ன காரணத்துக்கு? தன் பிள்ளையை காப்பாற்ற. இப்படி ஒருத்தரா ஒரு விஷயங்கள்ல அம்பலப்பட்டு போய் நிக்கிற திமுக உட்காந்து பர்சனல் விஷயத்தை எடுத்துட்டு வந்து அரசியலாக்க பாக்குறீங்க. தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்பா எங்க, உங்க அப்பா எங்கன்னு கேட்டதுக்கு காரணம், அப்பான்னு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில தன்னை அப்பான்னு முன்னிறுத்தி கொண்டு அரசியல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதனால அவரை மென்ஷன் பண்ணாங்க. ஆனா இவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க குடும்பம் எங்க அரசியல ஈடுபட்டிருக்கு, அவங்கள ஏன் இழுக்கிறீங்க? இது தேவையில்லாத ஆணி தானே. அப்போ உங்களுடைய கேவலமான அரசியல் இங்க தெரியுதா? உங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்து பேசுவீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா ஆபாசமா பேசுவீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா இன்னும் தரக்குறைவா என்னெல்லாம் பேசி இவங்களோட பி டீம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருவீங்க. இதுதான் உங்களுடைய டெக்னிக். இதை மக்கள் புரிஞ்சுக்காமலா இருப்பாங்க? இன்னும் இந்த டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சதுனால தானே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மேயர் அக்கா சொல்லியிருக்காங்க, எல்லா மேயர் அலுவலகங்கள்லயும் முன்னாள் முதலமைச்சர் போட்டோ தான் வைக்கணுமாமே. முன்னாள் முதலமைச்சர் இப்போ யாரு? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் மட்டும்தான் அந்த கட்சியில. சாதாரண ஒரு உறுப்பினரோட அவருடைய போட்டோவை எப்படி மேயர் அலுவலகத்துல மாற்ற முடியும்? மாமன்றத்துல எப்படி மாட்டுவீங்க? இது என்ன புரோட்டோகால் அக்கா, நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க எப்படி திமுகவுக்கு முட்டு கொடுங்க, தப்பு இல்லை. அதுக்காக இப்படி ஒரு விஷயத்த செய்யணும்ன்றது தவறான விஷயம். இப்பவும் பல பேர் முதலமைச்சர் போட்டோவை பின்னாடி மாட்டிக்கிட்டு முன்னாடி மு.க. ஸ்டாலின் ஐயாவோட போட்டோ வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனா இதைத்தான் வைக்கணும்னு சொல்றது அப்படிங்கிறது எந்த வகையான புரோட்டோகால்னு எனக்கு தெரியல. சரி, பாப்போம். நீங்க பேசுங்க, இன்னும் எவ்வளவு பேசணுமோ பேசுங்க, அதுக்கு நாங்க பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்போம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.